ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம எக்ஸ்க்ளூசிவாக லா கேசஸை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம், எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம், டீச் பண்ணிகிட்ருக்கோம். சட்டம் அடிப்படையானது மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் இதை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, ஷேர் பண்ணாதவங்க, லைக் பண்ணாதவங்க, கமெண்ட் பண்ணாதவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் லா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தோன்னா நல்லா கரெக்டாக புரியும். ஒரு தடவை புரியலை பார்த்து அப்படின்னா ரெண்டாவது தடவை பாருங்கள், அதில் தப்பு இல்லை. இன்றைக்கி நம்ம ஒரு கேஸ் பார்க்க போகிறோம். இது என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீவன ஊழல் வழக்கு 1990. அதாவது தீவன ஊழல் வழக்கு அப்படின்னா மாட்டு தீவன ஊழல் வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதோட பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த ஊழல் கூட அரசாங்க அதிகாரிகளின் ஈடுபாட்டை உள்ளடக்கியது. முதலாவதாக, அரசாங்க அதிகாரிகள் தவறான செயலின் அறிக்கைகளை தாக்கல் செய்தபோது இது தொடங்கியது போன்ற உண்மைகளை நாம் ஆராய வேண்டும். இது மட்டுமின்றி இந்த மோசடியின் அரசியல்வாதிகளும் தொழிலதிபர்களும் பங்களிக்கின்றனர். பீகார் மாநிலத்தில் முன்னாள் முதல்வராக பணியாற்றிய ஜெகநாத் மிஸ்ரா ஊழல் நடந்த இடத்தை அறிந்ததாக குற்றம் சாட்டப்பட்டவர். 1977 முதல் முறையாக தெற்கு பீகார் பகுதிகளில் ஒருவித மோசடி கணிக்கப்பட்டது. 1990 அரசாங்க நிதியிலிருந்து சில சட்டவிரோதமான மற்றும் சட்டவிரோதமான பணம் திரும்ப பெறப்பட்டது. இது மட்டுமின்றி சப்ளையர்கள் மற்றும் கால்நடை பராமரிப்பு துறை ஊழியர்களிடையே பண வர்த்தகம் மற்றும் பரிமாற்றம் செய்யப்பட்டது. இந்த நிகழ்வுகள் அனைத்தும் கவனத்திற்கு வரவில்லை. இதனுடைய பின்புலம் என்னவென்று நாம் பார்க்கலாம். மோசடி எப்படி பிடிபட்டது? 1990 லல்லு பிரசாத் யாதவ் பீகார் முதல்வராக பதவியேற்ற போது இந்த நிகழ்வுகள் அனைத்தும் அரசாங்கத்தின் வெளிச்சத்திற்கு வந்தன. முதலில் இந்த ஊழல் தொடங்கப்பட்ட போது லல்லு பிரசாத் யாதவுக்கு இந்த ஊழலில் எந்த தொடர்பும் இல்லை. பின்னர் இந்த மோசடி பீகார் அரசாங்கத்தின் கவனத்திற்கு வந்தபோது அதை தடுக்கவோ அல்லது நடவடிக்கை எடுக்கவோ பதிலாக அவர்கள் மோசடியை தொடர அனுமதித்தனர். அதற்கு பதிலாக அவருக்கு அதே பொருளில் ஒரு பங்கை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். யாதவ் பதவியில் காலத்தில் ரூபாய் 950 கோடி திரும்ப பெறப்பட்டதாக கூறப்படுகிறது. பீகார் மாநிலத்தில் மாதாந்திர கணக்குகளை சமர்ப்பிப்பதில் தாமதம் ஏற்பட்டது. பிப்ரவரி 1985 அப்போதைய இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இந்த காலதாமதத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டார். முதன்மை கணக்காளர் ஜெனரல் மற்றும் சிஏஜி தேர்வுகள் கூட நடத்தப்பட்டன. இருப்பினும் முதல்வர் புறக்கணித்ததால் அவர்களின் முயற்சி பயனற்றது. போலீஸ் அதிகாரி ஜி நாராயணனிடம் அறிக்கை தாக்கல் செய்தார். அவர்கள் இருவரும் ஒரே மாநில ஊழல் தடுப்பு கண்காணிப்பு பிரிவை சேர்ந்தவர்கள். தீவன ஊழலில் முதலமைச்சரின் தொடர்பை இந்த அறிக்கை வெளிச்சம் போட்டு காட்டியது. இவ்விவகாரத்தை மேலும் விசாரிக்க 2 கமிஷன்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று கோரப்பட்டது. ஒரு கமிஷன் மாநில வளர்ச்சி ஆணையராக இருந்த புல்சந்த் சிங்கால் நிர்வகிக்கப்பட்டது. பின்னர் அவர் மோசடியில் ஈடுபட்டது வெளிச்சத்திற்கு வந்தது மற்றும் கமிஷனின்
விளைவாக அல்லது விளைவான ரத்து செய்யப்பட்டது. பாட்னா உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அடுத்து சிபிஐ விசாரணையை தொடங்கியது. இது மட்டுமின்றி வழக்குகளை கவனமாக விசாரித்து வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பீகார் மாநிலத்தில் கால்நடை பராமரிப்பு துறையில் 1977-1978 முதல் 1995-96 வரை பணம் திரும்ப பெறப்பட்ட வழக்குகளாக இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டது. பணமதிப்பு நீக்கம் ஏமாற்றும் வகையில் தவறான வழி நடத்தும் வகையிலும் இருந்ததாக சிபிஐ வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டது. வழக்குகளை தாக்கல் செய்ய நீதிமன்றம் வழங்கிய காலக்கெடு அநேகமாக 4 மாதங்கள். பிரபல அரசியல் தலைவர்கள் மற்றும் முதலமைச்சர்களான லல்லு பிரசாத் யாதவ், ஜெகநாத் மிஸ்ரா போன்றோர் விசாரணையின் போது சிபிஐயால் விசாரிக்கப்பட்டனர். கால்நடை தீவன ஊழல் தொடர்பான மொத்தம் 64 வழக்குகளை சிபிஐ விசாரித்தது. சாய் பாஷா கருவூல வழக்கில் கால்நடை தீவன ஊழல் தொடர்பாக சிபிஐயால் முதல் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது. இது 1996 ஆண்டு ஆகும். 1997 ஆண்டு சிபிஐ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் லல்லு பிரசாத் மற்றும் 55 பேர் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். அவர்கள் அனைவரும் இந்திய தண்டனை சட்டத்தின் 420 மற்றும் 120B மற்றும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் பிரிவு 13B ஆகியவற்றின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டனர். குற்றம் சாட்டப்பட்டதில் யாதவ் பெயர் இடம் பெற்றபோது அது அரசியல் வேடிக்கை ஏற்படுத்தியது. ஜனதாதள கட்சியைச் சேர்ந்த அவர் முதல்வராக பதவியேற்கும் யோசனைக்கு அக்கட்சி முற்றிலும் எதிரானது. இதன் விளைவாக யாதவ் ஆர்ஜேடியை உருவாக்க வழிவகுத்தது. அவரே முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். அவர் இல்லாத நிலையில் அவரது மனைவி அவரது பதவியை ஏற்று நம்பிக்கை வாக்கையும் பெற்றார். 2001 ஜார்க்கண்ட் உருவான பிறகு அந்தந்த விவகாரத்தில் உள்ள அனைத்து வழக்குகளும் அதற்கு தற்காற்போல் மாற்றப்பட்டன. நீதிமன்றம் விதித்த அபராதம் ரூபாய் 20,000 முதல் ரூபாய் 1.2 கோடி வரை இருந்தது மற்றும் லல்லு பிரசாத் யாதவ் மற்றும் ஜெகநாத் மிஸ்ரா போன்ற சில அரசியல் தலைவர்கள் உள்பட தீவன ஊழல் வழக்கில் பலர் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டனர். இந்த வழக்கில் யாதவ் அரசு அதிகாரி என்பதால் இதில் தொடர்புள்ளதையும் நீதிமன்றம் சரியான முறையில் அபராதம் விதித்ததையும் பார்த்தோம். இந்த ஊழலில் அனைத்து உண்மைகளும் முக்கியமான புள்ளிகளும் எங்களிடம் இருப்பதால் நீதிமன்றத்தால் உள்ளடக்கப்பட்ட சட்ட விதிகள் அல்லது சட்டங்களை தெரிந்து கொள்வது அவசியமானது. அந்தந்த வழக்கில் நீதிமன்றத்தால் பரிந்துரைக்கப்பட்ட சட்டங்கள் என்ன என்று நாம் இப்போது பார்க்கலாம். ஐபிசி பிரிவு 120A பிரிவு 61(1) BNS என்று இப்பொழுது மாற்றப்பட்டுள்ளது. குற்றவியல் சதி மற்றும் இந்த குற்றத்திற்கான தண்டனையை வழங்கும் பிரிவு 120B ஆகும். எந்த ஒரு பொது ஊழியரும் நம்பிக்கை மீறல் செய்தால் சட்டத்தின் எல்லையை பிரிவு 409 உள்ளடக்கியது. பிரிவு 467 இந்தியன் பீனல் கோட். தற்போது பிஎன்எஸ் பிரிவு 338 மதிப்புமிக்க பாதுகாப்பு தொடர்பாக போலி வழங்குவதை உள்ளடக்கியது. 1988 ஆண்டின் ஊழல் தடுப்பு சட்டத்தின் பயன்பாட்டை கூட இந்த மோசடி எடுத்து காட்டுகிறது.
இந்த வழக்கு பின்பு பல வழக்குகளாக மாற்றப்பட்டு அடுத்தடுத்து மாட்டுத் தீவன ஊழல், அதாவது தீவன ஊழல் வழக்குகள் பதியப்பட்டன என்பதை நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இருக்கிறது. இந்த வழக்கு மிகவும் பிரபலமான வழக்கு என்பதால் நம் காணொளியில் நாம் பதிவேற்றுகிறோம். நன்றி, வணக்கம்.